ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுடி காசி சீரியல் ப்ரோமோவில் இன்றைக்கி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே ஒரு வழியாக ரோகிணியோட மாமா வந்து மலேசியாவிலேருந்து வந்துட்டார். ஸோ இங்கே ஆக்டிங்குமே நல்லாவே போய்கிட்டே இருக்குது. யாருக்கு எந்த சந்தேகமும் வரல. சந்தேகம் வந்தாலும் அதே ஓரளவு சமாளித்து மேனேஜ் பண்ணி வந்துடுறாரு. ஸோ வந்த உடனே அவங்களுக்கு சீர்வரிசை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தட்டை வாங்கிட்டு வந்து தட்டில் எல்லாத்தையும் வச்சு கடுத்த ப்ரேஸ்லெட்டு அந்த இது மாதிரி எல்லாமே கொடுக்குறாரு. ஆனாலும் சொல்கிறாங்க, அவங்க அப்பா வந்து மலேசியாவில் இருக்கார். இங்கே வந்திருந்தானா கண்டிப்பாக நேரம் 100 தட்டு வரிசையாக வச்சுருப்பாரு. இப்போ வராதனால ஒரே ஒரு தட்டு மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. நிறைய சொந்த பந்தம் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து இங்கே வைக்கணுன்னு அவருக்கும் ஆசை, அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணுன்னு. பட் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பீஸா கிடைக்கல, அதனால தான் வர முடியல அப்படிங்கிறாரு. எல்லோரும் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. என்னது பீஸாவா அப்படின்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப யோசித்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ரவியோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஓ விசாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் விசா, நான் சும்மா காமெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் மேனேஜ் பண்ணிடுறாரு. அடுத்து முத்து சொல்கிறாங்க, இப்போ ஒரு தட்டு வந்திருக்கு, அடுத்து பின்னாடி அடுத்து வரும்போது 99 தட்டு வருமோ அப்படிங்கிறாங்க. இது யார் அப்படிங்கிறாங்க. இவர் தான் என்னோட 2வது பையன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து இன்ட்ரோஸ் பண்ணுறாங்க. பேர் வந்து முத்து அப்படிங்கிறாங்க. ஓ ரோகிணி பாப்பா, நீ சொல்லுவியே குடிகார முத்து, அது இந்த பையன் தானா அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லோரும் கணவர் ஷாக் ஆகுது. எல்லாருமே ஒருத்தவங்க மூஞ்சி ஒருத்தவங்க மாறி மாறி பார்த்துட்டே இருக்காங்க. என்னது குடிகாரனா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சமாளிக்கிறாரு. அதுக்கடுத்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க, இல்லை ஒரு வட்டம் குடும்பத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி மாமாட்ட பேசினேன், அதனால் மாமா அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. மீனா கோவம் வருது. ஏன் குடும்பத்தில் வேறு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துச்சு, அதே நீங்கள் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் வேறு விதமாக சொன்னேன், அவர் வந்து வேறு விதமாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. இது வந்து யாரும் எதுவும் பெருசாக நினைக்காதீங்க, அவர் வந்து தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறாரு, இது ஒரு இஷ்யூவாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசிடுறாங்க. ஆனால் பாட்டி வந்துட்டு, என்ன சொல்கிறான் அவன் முத்துவை பற்றி அப்படிங்கிறாங்க. அதுவா பாட்டி, அது வந்து ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க முத்து. ஏன்னா முத்து குடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பாட்டிக்கு தெரியாது. ஸோ தெரிந்தால் பாட்டி சதப்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காக பாட்டி எப்படி எப்படியே சமாளிக்கிறாரு. சரி, அதுக்கடுத்து இளநீ கொண்டு வந்துடுறாங்களா. இளநீ கடைக்கார தம்பி நீங்கள் தானே, அது வெட்டி கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னது இளநீ தம்பியா, நான் என்ன இளநீ கடை வச்சுக்க மாதிரியா பார்த்தா தெரியுதுன்னு, நீங்கள் தானே இளநீ கொண்டு வந்தீங்க அதனால சொன்னேன்னு. ஓ அப்படியா, பார்த்தா தெரியும் தெரியும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதையும் வச்சு பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து சரின்ட்டு இளநியை வெட்டி கொடுக்காது. கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே இல்லையே அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவோம், தம்பி கத்தியை வந்து நல்லா தீட்டி வைக்கணும்ப்பா, ஒரு இரும்பு துண்டு ஏதாவது கொண்டு வந்து இருந்து கொடு, நான் வந்து உனக்கு தீட்டி தரேன் அப்படின்னு சொல்லி மலேசியா தாத்தா சொல்கிறாரு. என்னது இரும்பு துண்டு கொண்டு வந்து ஷானம் பிடிச்சி தருவீங்களா அப்படிங்கிறாங்க. ஆனால் ரோகிணி சொல்லிடுறாங்க, மாமா அங்கிள் அதை வந்து அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் வந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோங்க அப்படின்ட்டு அவங்கள சமாளித்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க. என்னம்மா என் ஆக்டிங் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா அப்படின்னு மலேசியாவை மாமா கேட்குறாங்க. ஆனால் ஐயோ சொன்ன டைலாக் மட்டும் நீ பேசு, வேறு எதுக்கு எக்ஸஸாக நீ பேசுகிற, இந்த பாப்பா பாப்பான்னு சொல்கிற நிப்பாட்டுனே. அதெல்லாம் இல்லை பாப்பா, மலேசியாவிலேருந்து வந்ததுனால அப்படி தானே கூப்பிடணும், இருந்தாலும் நான் டைலாக் கரெக்டாக சொல்லிடுறேன் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓவர் ரைட்டிங் பண்ணி கெடுக்காத, நான் சொன்ன வரைக்கும் நீ பேசுனா போதும், இங்கேருந்து கிளம்புற வரைக்கும். சரி நீ போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. நான் தான் காலையில் பம்பு செட்டில் குளிச்சிட்டேனே, அது அங்கே குளிச்சிட்டிங்க, இந்த வீட்டில் குளிக்கணும்ல, ஐயோ அதுக்கு தான் சொல்கிறேன், போங்க போய் குளிங்கன்னு. ஓ சரி பாப்பா அப்படிங்கிறாரு. இவங்க குளிச்சு வந்துடுறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா முத்து வந்து வெளியில் இளநீ வெட்ட போயிடுறாரு. வீட்டுக்கு வெளியில் அவங்க அப்பா வெட்டிட்டு வாங்குறாங்க. வீட்டுக்கு வெளியில் வந்துடுறாங்க. இந்த ஆளை பார்த்தா மலேசியாவிலேருந்து வந்த மாதிரியே தெரியலையடா அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறாங்க. எது இருந்தால் எப்படியோ உன் புகழ் உன்னோட பேர் பாரு மலேசியா வரைக்கும் பரவி இருக்குது, நம்மளுக்கு வேணுங்கிற சரக்கு அவர்கிட்ட பக்குவம் பார்த்து கறந்து கொண்டுட்டு வா அப்படிங்கன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இல்லைடா, இந்த ஆள்கிட்ட இளநீ சரக்கு ரெண்டையும் சேர்த்து கொடுத்து மேட்ரை வாங்கணும், எனக்கு என்னமோ அந்த பவுட்ரம்மா பார்த்தா கொஞ்சம் ஏதோ ஃப்ராட் பண்ணுற மாதிரியே தோணுது, பார்ப்போம் என்னென்னு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே எல்லோரும் உட்காந்து காய்கறி கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை வராரு. வந்துட்டு, என்னப்பா போய் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டியா, நான் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து உள்ளே வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறா, மஞ்சக்கிழங்கு அதெல்லாம் கொண்டு வந்து மீனா கையில் கொடுக்குறாரு. ஸோ அப்போ எல்லோரும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்ருதி கேட்குறாங்க, நீங்கள் மலேசியாவில் எங்கே இருந்தீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு பிளேஸ் ஏரியாவாக கேட்குறாங்க. அவர் மலேசியாவில் இருந்தேன். ஐயோ அங்கிள் நீங்கள் மலேசியாவில் தான் இருந்தீங்க, அங்கே எந்த ஊரில் இருந்தீங்கன்னு சாஸ்தா அப்படி இப்படின்னு ஒவ்வொரு ஊராக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன இந்த பாப்பா சாப்பிட்ற பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க, இதெல்லாம் அங்கே இருக்கிற ஊர் பேர் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அவர் மலேசியா மாமா கேட்குறாரு. என்ன அப்படியா கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்துட்டு அதுக்கடுத்து ஒரு பேரை சொல்லிவிட்டு, நீங்கள் அந்த நாட்டில் அந்த ஏரியாவில் தானே இருக்கீங்க, அதை தான் அவள் கேட்குறா அப்படியே. ஓ ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்றாங்க. அடுத்து அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, என்ன விஜய் எது நான் ஹெல்ப் பண்ணுவான், ஆமாம் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அவன் எது ஹெல்ப் பண்ணுவோம், நீ பேசாமல் இருப்பா, நீ உட்காரு, அவள் வேலையை பார்ப்பா அப்படின்னு பாட்டி அதட்டுறாங்க. சரின்னு அவரும் உட்காந்துறாரு. ஆனால் முத்தும் வராரு. முத்து வந்துட்டு எல்லோரும் காய் கட் பண்ணுறாங்க. அப்போ வந்து எல்லோரும் உட்காந்துருக்கிறத முத்துவும் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து பேசும்போது நான் கொஞ்சம் காமெடியாகவும் வருது, கலாக்கையும் வருது. அப்போ வந்து மலேசியா மாமா நினைக்கிறார், இந்த பையன்ட்ட கொஞ்சம் நம்ம வில்லங்க பிடிச்சவேன்னு சொன்னதுக்கு சரியாக தான் இருக்குது, இவன்ட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னா டிரைவரோ. டிரைவரா அப்படிங்கிறாங்க. என்ன டிரைவரா, டிரைவர் வேலை கௌரவமான வேலை தானே அப்படிங்கிறாங்க.
ஆமாப்பா ஆமாப்பா நீ பார்க்குற வேலை ரொம்ப நல்ல வேலை தான் அப்படின்ட்டு, சரி நாங்கள் வேலை பார்க்குறதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. உங்கள் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாருன்னு பார்த்தீங்களா? கேட்டிங்களா ஃபஸ்ட்டு? அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருடைய டர்னிங் வந்து மனோஜ் பக்கம் போகுது. அடுத்து விஜய் வந்து டேய் அதெல்லாம் பற்றி இப்போ தேவையில்லாம எதுக்குடா பேச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி. அதெல்லாம் நல்ல வேலை தான் பார்க்குறான் அவன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் காய் கட் பண்ணிட்டு இருக்கும்போது, இது என்ன காய் இப்படி வெட்டிகிட்டு இருக்க? நல்லா எப்படியே வெட்டினா எப்படி நீங்கள் சீக்கிரமாக சமையல் வேலை செஞ்சு முடிக்க முடியும்? நாளைக்கு தான் செய்வீங்க. இங்கே கொடுங்க சம்மந்தி நான் வெட்டுறேன் அப்படின்ட்டு சீக்கிரமாக அவர் வாங்கி கட கட கடன்னு வெண்டைக்காய், பூசணிக்காய், அந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் கட கட கடன்னு வெட்டுறாரு. அவர் வெட்டுற ஸ்டைலே பார்த்து எல்லோரும் பயங்கர ஷாக்கிங் ஆகுறாங்க. முத்து வந்துட்டு டேய் என்னடா இவர் வெட்டுற பார்த்தா காய்கறி வெட்டுற மாதிரி இல்லையேடா, ஏதோ கொத்துக்கறி வெட்டுற மாதிரிலாம் இருக்குன்னு. ஆமாப்பா நம்ம கணேஷன் கூட இப்படி தானே கொத்துக்கறி வெட்டுவான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மெதுவாக ஃப்ரெண்டு முத்துவும். அதை ரோஹிணி கேட்டாங்க என்னது அப்படிங்கிறாங்க. அடுத்த பக்கத்தில் அவங்க அப்பாட்டையும் சொல்லார் எப்போ இவர் வெட்டுற தொழிலில் ரொம்ப எக்ஸ்பெரிஷன் கொத்துக்கறி வெட்டுற மாதிரியே வெட்டுறாரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஸ்பீடாக விட்டுறாருடா அப்படின்ட்டு அண்ணாமலை ஷாக்கிங்கோட பார்க்குறாங்க. ஆனாலும் இவங்க விஜயா சொல்கிறாங்க சம்மந்தி பார்த்தியா எவ்வளோ கலை வண்ணத்தோடு அதெல்லாம் வெட்டி கொடுக்குறாருங்க எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அது எல்லோரும் இருக்கும்போது அக்கா ரோஹிணி சொல்கிறாங்க நீங்கள் சுடுதண்ணி கேட்டிங்களா அங்கிள் மறந்துட்டீங்களான்னு. நானா அப்படியா அப்படிங்க ஆமாம் நீங்கள் கேட்டீங்க நீங்கள் உள்ளே வாங்க வச்சுருக்கேன் வந்து குடிக்க வாங்கன்னு ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ஃபுல்லாக காட்டுறாங்க. 3 பேர் பொங்க வைக்கிறது, எப்படி பொங்கல் வந்து பொங்க போகுது. ஸோ இந்த மாதிரியான எபிசோட் எல்லாமே வருது. ஸோ அதுக்காக நம்ம காத்திருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ.